அதுதான் அதுவே எங்களோட அத்தையாக்கள் வந்துட்டு இன்னும் கடவுளுப்பா இருக்கும். அடுப்பு மூட்டியாச்சு கிட்ட கொண்டு காட்டுங்க அடுப்பு. கடவுளையா எங்களுக்கு இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தானே, வேறு யாரும் மட்டும் தான் குடிக்க மாட்டாங்க எங்களுக்கு கோலேன்னா அதே ஒன்றும் இல்லை. அதான் பறக்குது 2 கையில் முடியுங்க வந்து உஷாரா இல்லையா மக்களே. இது வந்து வீடியோக்கு வாராக்கள் மட்டும்தான் எங்கண்ட கோல். ஒரு தரம் இதில் குறைநிக்கே நான் வேறுங்க மீன் வேற எல்லாம் மீன் முள்ளு மட்டும் வந்துருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்க சொன்னால் திலுவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புளிமர காணிக்கை நாங்கள் வந்து நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நேற்றைய தினமே பிளான் பண்ணிட்டோம். அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒடியக்கூழ் தான் இன்றைய தினம் வந்து காய்ச்சி போகிறோம். உண்மையில் வந்து நேற்று இருந்து ஒரு சரியான மாதிரி வாயொரு துடிதுடிப்பு மாதிரி ஒரு ஆர்வம் குடிச்சு ஆகணும் அந்த மாதிரிக்கு நேற்று கூட கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிட்டா. அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒடியக்கூழ்லாம் இன்றைய தினம் வந்து காய்ச்ச போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே தேவையான பொருட்கள்லேருந்து எல்லாமே வந்து அத்தியாக்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொண்டே இருக்கணும். அப்போ நாங்களும் அதுக்குள்ளே ஒரு 300 ரூபா எடுத்துகிட்டு போக மாட்ட மாதிரி வந்து நிற்கும். ஏன்னா அவங்க வீடியோ பார்க்குற கிடையாது சொல்ல போகிறீங்களா? வீடியோ பார்க்குற உறவுகள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தாராங்களே. நேற்று போட்ட வீடியோஸுக்கும் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படி உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ போட்டாலும் நல்ல ஒரு ஆதரவு வந்து கொடுக்குறீங்க. அந்த ஆதரவால் தான் ஒரு படின்னு சொன்னால் நாங்களுமே வந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்கோமே. அப்போ எங்கள் சேனலுக்காரன் ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். அப்படி உறவுகள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களுமே வந்து டைமாக போக போகிறோம் ஊருக்கு வரேன்னு. 4 போகிறோம். 4 தினம் நாங்கள் நிற்க மாட்டோம். நாங்களும் வந்து போயிடுவோமேன்னு சொன்னால் நாங்கள் இடசுவோம் சொல்லியிருப்பேன் நான் வீடியோ மூலமாக. ஷாருக்கு பிறந்தாண்ட மாதிரி. அப்போ நாங்கள் வந்து போயிடுவோம். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அத்தைன்ற முறைப்படி தான் நாங்கள் வந்து இந்த தினம் வந்து தெரியா கூடுதலாக வந்து நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். எங்கள் அம்மாக்கள் முறையெல்லாம் வந்து நம்மளை வந்து அந்த ஒடியக்குள்ளே வந்து சமைச்செல்லாம் சாப்பிட்ருப்போம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா திலுவோட அம்மா தான் வந்து தான் ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சு பார்ப்போம் சொல்லியிருந்தாங்க. எப்படி வருமோ உண்மையில் தெரியாது. ஆனால் தெரியும் கூடுதலாக வந்து சமையல் விஷயங்களில் வந்து உண்மையில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து அத்தை வந்து நல்லா சமைப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கூழுமே வந்து நல்லா இருக்குமென்று நம்புகிறேன். போய் பார்ப்போம் எப்படி எல்லாம் வந்து நாங்கள் செய்யப்படுறோம்ன்ற இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குமென்னு நம்புகிறேன் கூழ். என்ன இப்போ வாங்க போய் பார்ப்போம் என்ன செய்யப்படுறோம்னு. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெடி ஆகிட்டு ஒடியல் கூழுக்கு ஏற்ற பொருட்கள் எல்லாமே வந்து அப்போ அத்தையும் திலுவுமே சேர்ந்து சொல்லுவாங்க என்னென்ன பொருட்கள் இதில் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா சொல்லுங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன இருக்க தேவையான பொருட்கள் உண்டு சொல்லுங்க. மரவள்ளிக்கிழங்கு, போஞ்சிக்காய், பைத்தங்காய். இது அது உள்ளி பெரிய உள்ளியை தான் போடுவீங்களோ? இப்படியே தான் போடுறது. வெட்டி தான் போடணும். மிக்சியில் அரைச்சி போடணும். இது வந்து புளி, பழப்புளி, இவ்வளோ புளியும் போட போறீங்க இல்லை? மற்றது மிளகாய்த்தூள். இதுதான் ஒடியல்மா. என்ன இது எவ்வளோ? ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வருமா? 1/4 கிலோவே பதியில் வேணும் நல்லா தெரியுது. வாழைக்காய். இது என்னது இப்போ சம்பந்தம் இல்லை? அரிசியும் போடுறது சமைச்சு சாப்பிட புரியல. அரிசி போடணுமா? மற்றது முருங்கையில். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு, இறால், மீன். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலியானோட கொஞ்சம் கூடத்தானே. அப்போ அதனால கொஞ்சம் இப்படி அந்த ஆடுவல் மாடு கிளைக்கிறதே கொஞ்சம் ஹை ஃபியூன்னு கிளைச்சா தான் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நண்டுக்கால், இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வகை. என்ன இதை வேண்டி காணையிலேயே போகுது. இறாலெல்லாம் கண்ணுக்கு தெரியுது இல்லை? கடவுளையா எங்களுக்கு இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தானே, வேறு யாரும் மட்டும் தான் குடிக்க மாட்டாங்க எங்களை கோலேன்னா அதே ஒன்றும் இல்லை. அதான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வித்தியாசமாக எங்களுக்கு அளவாக எல்லாமே இருக்குது. கருவாடு போனீங்களா? கருவாடு முள்ளு கருவாடு இருக்கு தானே இங்கே வீட்டு? கருவாடு முள்ளு இருக்காது வீட்டே இருக்கு தானே. சரி, அப்போ நான் அப்போ கூழ் மேலே தான் பெருமா நம்புறேன். என்ன சொல்கிறேன் இல்லை கூழ் மேலே தான் பெருமா. சரி, அப்போ அத்தை அடுப்பு மூட்டியாச்சோ? அப்படி ரெடி பண்ணுவோம் அடுப்பு எல்லாத்தையுமே. அடுப்பு மூட்டுங்கண்ணா. ஊர் அடுப்பு மூட்டுங்க உனக்கு. அப்போ நான் நெற்படி தட்டி வைக்கட்டேன். பத்துமா
மொத்தத்தில் என்னத்தான் விடப்போய் இவ்வளோ கூழுக்கு நல்ல மண் சட்டியும் படி நாங்கள் ஒரு பேப்பர் கொண்டு வந்துக்கலாம் என்ன எப்படி ஒரு குச்சி இல்லையா சட்டியே கேட்டோம் இல்லையான பிள்ளை கிளக்கணும் பிள்ளை சுறுசுறுப்பாக கிளச்சி கொண்டு தான் நிற்கிறேன் தான் கூழ் கிடைக்கும் சரியா வேலைக்கு வாரீங்களோ அப்போ அவைக்கு தான் கூழ் பார்த்து கொண்டிருக்கிறாங்களும் கூழ் இல்லை குறைக்க கூட வருது ஒரு காவலியை கொண்டு இல்லை அப்படி கிளையுங்கோ காவலி ஒன்று எடுத்து கொண்டது நீங்கள் சும்மா நிற்க கலைச்சி கொண்டு இல்லைங்க வேணும் ஃபோன் பார்க்க தெரியும் ஆனால் இது உடைக்க தெரியாது நான் ஃபோனே பார்க்குறேன் இல்லை என்ன இப்படி வேணுட்டு இப்படி ஒன்று அது சத்து காணாது இல்லை இது இலைக்கு சத்து இல்லை சாவியனுக்கும் ஒற்றே வந்தபடி தான் மெசேஜ் கேட்டால் சொல்ல ரவுண்ட்ரு இல்லைன்ட்டு அப்போ அக்கா என்ன கூழ் குடிக்க போறீங்களோ நாங்கள் காய்ச்சினா சொல்லியே வேணும் என்ன ஒருக்கா கேப்பியல் கூழ் அப்படி ஆ நாங்கள் நாளைக்கு போகிறோம் ஊருக்கு ஏன் இப்படி போய் சொல்லி நாங்கள் இப்படா போக முடியான்னு இருக்கிறேங்க அம்மா சத்தியரோ அதுதான் வாழ்ற வாழ்க்கை அதே எங்களோட அத்தையாக்கள் வந்துட்டா இன்னும் கலவெடுப்பாக இருக்கும் அடுப்பு முடியாது கிட்ட கொண்டே காட்டுங்க அடுப்பு முடிய பார்த்தீங்கண்டா மக்களே அத்தை சட்டி வைக்கலாம் தானே ஆ தண்ணி விடணும் சட்டி காட்டப்போறேன் வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெரிய சட்டியா மண் சட்டியா தண்ணி விட்டு பார்த்து ஓட்டு இல்லை தானே பார்த்து தான் இருக்கு வத்தியரா நாங்கள் சந்தேகப்பட்டதை அதை கிளியர் பண்ணி ஓகே நல்ல பெரிய கழுவணும் மொத்த கழுவியாச்சு தண்ணியை விட்டு தண்ணியை விட்டு வைக்கட்டா விடாமடணும் அம்மா சுண்டல் உங்களுக்கு மட்டும் எத்தனை தடவை சொல்லிட்டேன் என்ன வேண்டி அடுப்பு அவ்வளோ நேரா இருக்கு போல இந்த கல்ல வடிவா வச்சிருக்கலாம் வீடு காட்டுற கூட்டின்னு இது என்னம்மா வாழையிலேண்டு முடிச்சுட்டு வாங்க அம்மா வெங்காயம் போடுற இல்லையோ வரையிலே அப்படி பார்த்தீங்களா எங்க ஒற்ற கதை காணும் என்ன திருப்பினா சரி இதை நான் கொஞ்சம் கீட்டா ஆட்டும் என்ன என்ன சாரு நான் இதை உடைக்கிறேன் கொண்டாங்க தண்ணி கொதிக்கட்டுமே அம்மா தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் புக்கியம்மா இந்த பொரியல் இல்லையான்னு தான் கூடுவா கிடக்குன்னு அரிசி இப்பயே எல்லாத்தையும் போட்டு தான் வைக்கணும் அவ சரி மரக்கறி அப்போ அரிசி எல்லாத்தையும் கழுவுங்க டக்குன்னு உள்ளி எல்லாம் அரைக்கணும் உள்ளி குரல் தூக்கிட்டு வரணும் உள்ளிக்கோ இல்லை நாங்கள் இயற்கையாக தான் சமைக்கிறோம் உரல் அடிப்பேன் இயற்கையாக தான் நாங்கள் நான் இது உள்ள உரலை தூக்கிட்டாங்க ஓடி பஞ்சு அனுப்புறீங்கன்னு போங்க உரலை தூக்கினாங்க இதால் தூக்கிட்டாங்கன்னு எடுக்கிறேன் போங்க போங்க நீ சும்மா நிற்காங்க இந்தாங்க அதான் மழை பெஞ்சாலும் நான் கூழ் குடிச்சு தான் விடுவேன் என்ன இது இல்லை முழுசாலும் போட்டுக்கிங்க பிரச்சனை இல்லையா இப்படி விடும் அது பிரச்சனை அப்போ முருங்கை இல்லையை விட முருங்கை தண்டுலான்னு சத்து இருக்கு அப்போ தண்டோட போடுங்க வேலை செஞ்சால் பரவாயில்ல சும்மா நிற்கிற தூக்கி கொடுங்க அது என்றாலும் தண்ணி கேனா தூக்கி கொடுங்க அதான் அதுக்கு தான் கூழாரம்
வேலையை முடிச்சு டக்குன்னு வாங்குவோம். நீங்கள் வந்தால் தான் கூழ் குடிப்பேன் நாங்கள். நாங்கள் வர கட்டத்தில் நீங்களாம் குடிச்சிருவீங்களா? எங்களுக்கு என்ன கீழே அரவாசி கடை கடிக்கிறது முடியலையே. அது அடிக்கல இடிஞ்சில விழுது. ஆ அப்படி அதான் தரிசனா ஒரு விசுவாசமான ஆள் தெரியுமா? உள்ளு கோடின்றது தான் கைக்கு. சரி காணுமா? இது கொஞ்சம் பாடி போச்சு. அடி மெல்ல நட மேனி என்னாகும். ஆ சரி வாங்க. சரி என்னது? ஆ அரிசியை போடும். ஆ புழுங்கரிசி தான் போடணும், எங்கள்கிட்ட புழுங்கரிசி இல்லை. ஆ ரைட். பாருங்க மக்களே, அரிசி போட போகிறோம். அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரைட். காணுமோ? அது கழுவிட்டு காணும். ஓகே. போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பைத்தங்காய் போட்டுக்கலாம். அடுத்து என்ன போடணும்? கொஞ்சம் அவிஞ்சு வரணும் இல்லை என்ன? இதெல்லாம் போட தான் அவியும். ஆ எல்லாம் போடணும். ஒன்றா போடுவோம் அப்போ என்ன? அப்போ ஒன்றா தூக்கி தான் காரு திரு வந்து. ஆனால் சார்ஜும் வந்துருக்கலாம். நீங்கள் இல்லாத எனக்கு ஒரு பக்கம் கை இல்லாத மாதிரி கிடக்கப்பா. உண்மையா சீரியஸ் தெரியுமா? மரவள்ளிக்கு வாங்க போடுங்க. ஆ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துன்னு வாங்க சொல்லு. ஓடியாங்க குயிக்கா நில்லுங்க. ஊருக்கல்ல போகணும். மரவள்ளிக்கிழங்கு போட்டதில் கடைசியாக போடும் போட்டேன். எல்லாம் உண்டா போட்டு என்ன செய்வது? சரி எல்லாம் கூழண்டா எல்லாம் உண்டாத்தான் போடணும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் 2 இதுலையும் கூழ் காய்ச்சிடும் வேணே. அன்றைக்கு நாங்கள் வடை சுட்ட மாதிரி. மட்டும் என்ன பைத்தங்காய் பாருங்கோ மக்களே. இந்த நல்ல ஃப்ரெஷ்ஷான பைத்தங்காய். பைத்தங்காய் தான் கூடி போச்சு எல்லாருக்கும். ரைட். நண்டு விட பைத்தங்காய் தான் கிடைக்கும். இது என்ன? இது போஞ்சிக்காய். பாருங்க மக்கள் இஞ்சி பாருங்க கிட்ட பாருங்க என்ன பச்சை பசலை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ரைட். இது போஞ்சிக்காய். வெங்காயம் போடுற இல்லையோ? மற்றது வெங்காயம் போடுவோம். இல்லை என்ன போடணும் எல்லாத்தையும் போடுங்க. இதை கொள்ளுங்க இதில். ஆ கொஞ்சம் அவிஞ்சு விட வேணும். மூடி விட தேவையில்லை. மூட தேவையில்லை. கொஞ்சம் மூடி விட வேணும். இது மூடி விடும் பார்த்தீங்களா? அந்த வடிவான மூடியும் உண்டு. மூடி 5 கிலோ வரும். ம் ரைட். வெங்காயத்தை எடுத்துட்டு வாங்க. வெங்காயத்தை பெரிய வெங்காயம் எடுத்துட்டு வரட்டும். நான் இதில் உனக்கு உரல் தாரம் வாங்குறீங்க. புரியுங்க இது குட்டி பாருங்க இப்போ வாங்க. ம் இது இப்போ வேணும் சைட்டா. ரைட். அடுப்பு நல்லா எரியுது. சரி இப்போ அடுத்த என்ன செய்ய போகிறீங்க? அது புளியை என்ன செய்ய போகிறீங்க? புளியை ஊற வைக்க போகிறோம். ஆ புளியை வந்து நார்மலாக ஊற பண்ணணும். அது இதை என்ன செய்யணும்? ஒடியல் மாவு அதை கழுவணும். ஆ கழுவி ஊற்றணும். இந்த கயர் போகிற மாதிரி. ஆ கொஞ்சம் அப்போ ஒடியாக கழுவணும் நினைக்கிறேன். அப்போ முதல்ல ஒடியல் மாவு கழுவுங்க. அது என்ன அதில் தன்மை போகணுமோ இல்லாட்டி என்ன இவ்வளோ கயிறு. ஆ கயிறுமா தண்ணி கொஞ்சம் ஊற்றட்டா காணுமோ? அப்படி நார்மலாக நாங்கள் இந்த ஒடியல் மாவெல்லாம் பட்டி வேலாம் நாங்கள் நல்லபடியாக எல்லாம் கையால் புளிஞ்செல்லாம் கழுவினோன்னு அடுத்த கட்டமாக என்ன செய்யணுன்ற பார்ப்பேன். இங்கே பாருங்க இங்கே உலக்கைக்கு போய் இன்னத்தோடு வந்து நிற்கிறான். என்னதில் இது? கஜுப்பழம். யார் இருந்து அவட்ட மீன் என்ன மாதிரி விளக்கம் மரத்தில் இருந்து? இது அப்பா அப்படியே கொண்டு. ஆ வெங்காயத்தை வெட்டுங்க கலர் ரெண்டு. கஜுப்பழத்தை வெட்டிட்டு ஆ ஓட்டி சாப்பிடுங்க. ஓட்டி சாப்பிடுங்க. குயிக்காயிலுங்க உஷாராக இல்லைங்க. நேரம் போகுது. அடுப்பு பத்துதா? ஓ அடுப்பெரி வந்து பாருங்கட்ட திறந்து பாருங்க கொதிச்சிட்டாந்து. பார்ப்போமா? இல்லை கொதியில் காணாது. மண் சட்டி இல்லை சட்டிக்கு ஒரு அரை மணித்தியாலும் சூடு பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கஜு பழத்தை வந்து என்ன செய்கிறான்னு சொல்லுவாங்க பாருங்க. உப்பு தூள்கள் எல்லாம் போட்டு பிரட்டி மாங்காய் சாப்பிட்றேன் நல்லா இருக்குமா? அப்படி போகிறேன்.
எப்படி இதில் என்ன ஏரியா வெங்காயம் பட்டு அம்மா கரண்டி எடுத்து கிண்டுங்க அகப்ப கம்ப கொண்டாங்கம்மா அது பக்கம் தக்க வேலை வேண்டு வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டுறேன் நம்ம அடுத்தது நீ உள்ளி இடிக்கணும் இதை கழுவணும் கழுவி அதே அது இது என்ன வாழைக்காயா வாழைக்காய் போட இல்லையா போடணும் வாழைக்காய் போடுங்க கொஞ்சம் அவியல் சரி வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டோம் வந்துக்கிறேன் மிளகாயும் வச்சேன் மூடுறேன் பார்த்தீங்கன்னா ஒடியல்மா நல்லா அடியில் உறைஞ்சிட்டு இப்போ இதை கழுவுறோம் எத்தனை தண்ணியிலம்மா கழுவணும் 2 கண்டு கழுவணும் இங்கே திருப்பியும் இது உரைய வைக்கணுமா திருப்பியும் இருக்கா கழுவி ஊற்றினா தான் இந்த கயத்தன்மை போகும் இதெல்லாம் கயறேன்னு இந்த கலரில் வந்துருக்குற கலக்கி போட்டு வை அப்படி கீழே வை கொஞ்ச நேரம் வச்சா தான் உரையும் இப்போ பார்த்தீங்கன்னா தில்லுதான் வந்து உள்ளி அடிக்க போகிறேன் உள்ளி மட்டும் மாமா போட்டு அடிக்கிறேன் அப்படி ஆனால் முழுக்க முழு தான் போடலாம் போல அது தேவையில்லையோ இல்லை இடிச்சு போட போடும் லேசாக தட்டிட்டு தான் போடணும் சரி இடிச்சு போடுங்க டேய் இப்போ போங்கடா இல்லை அப்பா வந்துட்டார் போல வேனில் இப்போ கொண்டு வந்து இப்போ மீன் கொண்டிருப்பார் போல அம்மா வாங்கிட்டு வாங்க அம்மா இது நல்லா அடிக்க தேவையில்ல தானே நல்லா அடிக்கணும் தில்லு இப்போ சொன்னீங்க எல்லாம் பறக்குது 2 கையில் முடியுங்க தில்லு உஷாரா நானெல்லாம் தீவனம் தூக்க மாட்டேன் உடல் வார மாதிரி இருக்கு ஏன் சீமெந்து காணாதம்மா மௌலி என்ன அப்படி 5 விக்கெட் எடுத்த வேற அதை இப்போ வந்து சாரேன் ஏன் எடுத்தவர் ஓப்பன் பண்ணி பாருங்க தில்லு அப்படியே கணக்கா அவிஞ்சிட்டோண்டு வா அவிஞ்சு கொண்டு வேற இப்படி கிண்டுற நேரம்மா ஆப்பியால துளாவுங்க அவிஞ்சு வந்துட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அவியட்டும் இனி மீன் எல்லாம் போடுவோம் மீனோட இப்படி ஒரு அரைவாசி வரைக்கும் மீன் எல்லாம் போடணும் மீன் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் மீன் எல்லாம் போட போகிறா போடுங்க ஒண்டுண்டா போடு எனக்கு இந்த அண்ணுக்கு ஒரு ஆள் கூட தெரியல நண்டு கொஞ்சம் பெருத்து போச்சு நீங்கள் மீன் வாங்க மீனக்கட்டு போன நீங்கள் கொஞ்சம் நிறைய மீன் வாங்கிட்டு வந்திருக்கலாம் தானே என்ன வெள்ள செய்யற ஒரு 1 கிலோ வாங்கிட்டு இறால் எல்லாம் வெட்டி தான் போட்டுருக்கோம் பெரிய இறால் தான் சின்ன சின்ன துண்டா வெட்டி சரி இப்படி அப்படியே போடுங்க அப்படியே போடுங்க எனக்கு இறால் ஏதோ வாசத்துக்கு போடுற மாதிரி கிடக்கு அம்மா கருவாடு போட இல்லையோ அடுத்த தரங்கண்டாக்க நிறைய போட்டு கொண்டுவோம் அம்மா கருவாட்டு முள்ளு தான் இல்லை கருவாட்டு முள் எடுத்துக்கொண்டு வரணும் அப்போ எடுத்து வந்து போடுவோம் கிண்டி விடுறேன்னு கிண்டிட்டு மூணு பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ உள்ளி அடித்தா அடுத்த ஸ்டெப்பாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன அடிக்கணும் இது சொல்லு என்னது மிளகு நச்சீரகமா என்னத்துக்காண்டது போடணுமா சார்ஜன் அம்மா சொன்னாலும் வாசமாக இருக்குமாமண்டு சரி என்ன இது எல்லாரும் நீங்கள்லாம் சொல்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரர் இந்த இடிக்கிற இடியில் வருவானு கூழ் குடிக்கிறேன் சத்தம் கேட்கணும் நல்ல தூளை அடிக்கணும் சரி அங்கே இதை விட பிடிங்க எல்லாத்தையும் பேர் அது தண்ணி காணும் போது இருக்கியா பாருங்க டக்காண்டு போய் பாருங்க குடிக்கல போய் பாருங்க போங்க போங்க ஏ மண் சட்டி சுடா நான் நினைக்கிறேன் சோறு தான் அவிஞ்சு வருது போல பொங்குது போல
கரண்டியை விட்டு கிண்டு. ஒரு வாசனை வந்து சும்மா வரணும் இதில் சும்மா ரசனை உண்டு வர்ற மாதிரி வரணும் இந்த கூழில் இந்த ஒரு வாசனை உண்டு. ஓகே டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி இருக்கணும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓ நாக்கில் அப்படி வச்சு ஊற்றுங்க. ஆப்பேல விடுங்க அப்படியே. நண்டெல்லாம் எடுத்து காட்டு. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வரியா எல்லாமே வந்து கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டேன்னு. இப்போ என்ன செய்யணும்? இப்போ உள்ளியே போடவா? என்ன ஏரியா நீங்கள் கஞ்சி குடிக்கிறாங்க? உள்ளி அப்படியே போடுவோம். அப்படி இதே போடுவோம். ரக்கையா உள்ளியை மட்டும் போடுவோம். சரி மஞ்சளும் போடுங்க. காணுமா? காணாது, அதில் இருக்கடுங்க. மஞ்சள் பக்கத்து விட்டா நான் வேண்டினது கடையிலையும் போய் வேண்டியில் கிடாக்கு போடுங்க. காணுமா? உங்களையும் பான் பண்ணுறது இதுதானே. உங்கள்கிட்ட எடுத்தால் கிடைச்சலன்றா தான் உங்கள்கிட்ட எடுத்து விடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து மிளகுத்தூள்லாம் போட போகிறோம். அத்தை சொல்லிச்சு கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் நல்லா இருக்குமா. அப்போ புல்லாகவே போடுங்கன்னு சொல்லிங்க. ஆனால் புல்லாக வந்து போட்டால் சரி உரைப்பாக இருக்க மாட்டேங்க. இது முக்காவாசியை போடுங்க. முக்காவாசியா இதில் விடுவோம். நல்ல மழையை மட்டும் வரப்போ விடாக்கா காணுமாம்மா? இல்லை இன்னும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போடுங்க. பாருங்க வரண்ணா கையால் எடுத்து மாறேன் நாங்கள் தான் குடிக்கலாமே இருக்கும். இல்லை ஆனால் கொஞ்சம் கூலண்டா கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். மிளகு மற்றது இன்னும் கொஞ்சம் போடவும் இல்லை காணையா மிளகாய் எல்லாம் போட்டது இஞ்சி குடியுங்கம்மா. மகளுக்கு கொஞ்சம் உப்பும் போடுங்க. என்ன ரைட். ஆனால் உரைக்கணும் அப்படியா? இஞ்சி மிளகுத்தூளும் மிளகும் போடணும். அம்மா இப்பயே போடவா மிளகு? ஆனால் இதுதான் சாரையும் சட்டியான அளவான ஒரு சட்டி தெரியுமா? மண் சட்டிக்க அளவான சட்டி எடுத்துக்க. இன்றைக்கு தான் நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு குடும்பக்காரர் மாதிரி செஞ்சிருக்கீங்களப்பா வேலையை. அதில் அதுதான் உங்கள் அண்ணா பார்த்தீங்களா என்ன பொறுப்பாக செய்கிறார் வேலையாண்டு. கல்யாணம் கட்டி 6 மாதமா இது வரைக்கும் ஒரு பொறுப்பான வேலை ஒன்றும் செஞ்சது இல்லை. பிள்ளைண்டியே போட தெரியாது இன்னும். அங்கே அங்கே ஊரில் இருக்கிற ஆட்கள் சொல்கிறேன். என்ன 3/4 கிலோ புளி விடுறீங்க? இது வந்து புளிசாதம். கூழ் இல்லை புளிசாதம். அங்கே ஊற்றி விடுங்க. அப்படின்னு இல்லை புளியும் போடணும். நான் நினைக்கிறேன் நீங்கள் அளவு கணக்கெல்லாம் தண்ணியை கூட ஒட்டி விடணும். நான் இல்லை இல்லையோ கூடுதலே குறையுது இல்லையே. ஏன்னா கொஞ்சம் பல்லாம் பத்தின மேலே கிடந்தது எல்லாம் போட போட மேலே வரும் இல்லை. இப்போ திருப்பி அதை விட போகிறீங்களா தண்ணியை? ஒடிக்கலாம். அது இன்னும் ஒரு சட்டி ஒன்று போட்டு ஒன்று போலாம் கிடாது. முக்கியமான ஒடியலை போடத்தான் ஒரு தன்மை ஒன்று வருது. பொருளே இதுதான். ஒரு கொடுக்காங்க நாங்கள் மட்டும் தான் குடிக்கிறதா? ஏண்டா வீடியோக்கு வர ஆக்களுக்கு இல்லையா மக்களே? இது வந்து வீடியோக்கு வர ஆக்களுக்கு மட்டும்தான் எங்கண்டா கோல். ஒரு தடவை இதில் குறைனே கேளாது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்டே தெரியுமோ? நண்டுக்கே முடிஞ்சுது 850 ரூபா. ரைட் என்ன சரியோ பொலிஸ்கே சாப்பிட முடங்குது. அல்ல மழையும் வரப்போகுது. அம்மா மிளகையும் கொஞ்சோறு மாதிரி வந்துச்சு. இது என்ன இது? தண்ணி கொஞ்சம் விடுவோம் போல. இது ஒடியல் மாவு போட நெல்ல கடிச்சு வந்துட்டு கூலா. அம்மா 1 கிலோ அரிசி போட்டுருக்குறான். கூழ் இல்லை இது. இது கொஞ்சோறு தண்ணி கொஞ்சம் போட்டு திருப்பி அந்த சட்டி மட்டத்துக்கு விடுங்க. நீங்க அதை ஒன்றும் செய்யாத விடுங்க. ரைட் அண்ணா வாங்க கொஞ்சோறு சாப்பிடும். கொஞ்சோறு அம்மா முருங்கையில யார் போடுற? முருங்கையிலேயே போடுங்க. முருங்கையிலையும் போடுறோம் சட்டி வேணும். போட என்னங்க போடுங்க. எங்க போடுற? இதுக்கு போடுங்க. சட்டிக்கு தான். சட்டி எங்க? அம்மா சுண்டல் இது சரி.
அப்படித்தான் கூடு இருக்கு. அப்படி இல்லை உறவுகளே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மிஸ்டேக்ன்றதுன்னா அந்த ஒடியல் மாதிரி இருக்கு தானே அது கொஞ்சம் கூடி போகுது. அதான் பிரச்சனை சமாளித்து வந்துருக்கு. இந்த 1/2 கிலோ வேங்க. இதை நாங்கள் கூலாக நினைச்சு குடிப்போம். அந்த ரூமுக்கு நேற்று பூசின ரூம் ரூபாண்டி விட்டா கொண்டு போவோம். சுற்றி வைங்க, மழை வந்துட்டல. திரு அங்கே வேலை செய்யுங்க மூடி விடவும் கொஞ்ச நேரம் மூடிட்டு ராக்கி கொண்டு ஓடுவோம். ஆனால் எருமை குடிக்காத என்ன வடிவா இருக்குது. உப்பு காணாடி போடுங்களேன் உப்பு பார்த்துட்டு. உப்பு காணாம தான் ரெண்டு நேரம் தண்ணி விட்டது. வடிவா இருக்கும் கம்பிலாம்பிலா காய்ச்சாது என்ன இது இது இருந்தாலும் சொல்லிக்கிளி குடிப்போம் மேலே சாத் சொல்லி சொல்லி ருவாண்டி அது சரியில்ல. உப்பு பாருங்கம்மா. ரசமுசு உப்பு போடணும் போடுங்க. மழை வந்துட்டு எல்லாம் கொண்டு ஓடுங்க. பெரிய இணலன்றதால மழை புளி காணாது. உப்பு காணா உரைப்புங்க காணா அப்போ போடுங்கம்மா. உரைப்புங்க மிச்ச தூள் கூட போடட்டும். குடிக்கதான் தெரியும். அம்மா நீங்கள் உரைப்பு போடுங்கம்மா. காணாது உரைக்கும் குடிச்சு கொண்டு உரைப்பு காணா. ஒடிய கூழ் வந்து ரெடி ஆகிட்டு அதை பார்த்த உடனே ஒரு என்னன்னே மறந்துட்டு அது கிட்ட வந்து வாரங்களுக்கா அம்மா சுண்டல் தங்கால வைப்பமே கூழா வந்துச்சு. கூழ் ஒடியம்மா கொஞ்சம் கூடி போச்சு இல்லை. ஓகே இது சரியா இருக்கேன். பார்த்தீங்கன்னா புளிமரத்துக்கு கீழே இருந்தே குடிச்சிருப்போம். ஆனால் சரியான மாதிரிக்கின்றதுனா மழை வந்துச்சு. மழை வந்து குழப்பி விட்டு ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு. அப்போ அத்தை நீங்கள் விடுங்க விட்டு தாங்க பண்ணிங்களா கொஞ்சம் கொஞ்சம் தம்பி கூழ் குடிப்பீங்களா? படியா குடிக்க வேண்டேக்கா இவ்வளோ சட்டி இவ்வளோவும் நீங்களாம் குடிக்கிறீண்டே வாங்க நான் அக்கா குடிங்க தங்கச்சி குடிங்க கொஞ்சம் குடிங்க. ஆனால் ஒடிய மாவை கொஞ்சம் போட்டிருந்தா கொஞ்சம் குறைச்சி போட்டிருந்தா இல்லை அதுங்க ஆமா முதல் கட்டம் தானே. நண்டா பார்த்து போட வேண்டியதானே. நண்டு கிடந்தா தேடித்தான் எடுக்கணும். மழை வந்து குழப்பி போட்டு உங்களுக்கு இந்த மழையை தான் கரண்டி எடுத்து கொடுங்கம்மா. இது பூல ஒழிச்சு தான் குடிக்கும். சுடு கையில் வச்சு குடிங்க. மடியில் வச்சு குடிக்கணும். சுடுவது நீந்தி தான் பார்க்கணும். மாமா சொல்லுங்க வரைக்கும் மீன் ரெண்டு பிடிச்சிடட்டான் ₹4 எங்களுக்கு ஒரு மீன் கூட வரையில. எனக்கு இங்கே வேறுங்க மீன் வரையில மீன் முள்ளு மட்டும் வந்திருக்கு. இங்கே மீனை காலையில மீன் முள்ளு தான் உங்கள்கிட்ட கதையை பார்க்க போனா நாங்கள் மீன் பண்ணல. இந்த கச்சுக்கு நண்டு வந்திருக்கு. எனக்கு ஒரு நண்டு தடி போடுங்க. விட்டுறாதீங்க அம்மா குடிங்க. பேசா அந்த டீஷர்ட்டருக்கு அடுத்த தம்பிக்கு உங்களுக்கு 5 பேர் வேணும். நண்டு வேணுமே. எனக்கு அத்தை கூடு வராது. ஆமாம் எனக்கும் ஒரு நண்டு தாங்க வேணும். இந்தாங்க சுடுதல்ல வச்சு குடிங்க. சரி கவனம். எனக்கு எல்லா மிரக்கரையும் எனக்கு வந்திருக்கு. என்னம்மா ஐயோ கையில சுட்டு போட்டா அம்மா. என்னது அடிவக நண்டெல்லாம் நாங்கள் எடுத்து மேலால வைக்கிறோம் சார்ஜனுக்கு. மற்றபடி நாங்கள் எடுத்து சாப்பிடுறது அப்படி நிற்காங்க. நண்டக்காக அம்மா எனக்கு என்னதை போட்டிருக்காங்க. என்ன ஐயோ சுடுதே. நாங்கள்கிட்ட வேளாடுறதுக்கு கூடலாம் காய்ச்சினாங்க. பின்ன பிளேன் டீ பதிலாக சுடு. என்ன சுடு இன்னும் விடக்கூடாது. காண
போட வேணாம் இந்த போட்டுட்டு இங்கே ரால் இறால் எல்லாருக்கும் பெறாது ராசியனாக்களுக்கு தான் பெறும் போடுற ஆளுக்கு மட்டும் ரால் வேணும். இங்கேம்மா மேலால் ஒரு நண்டு மிதக்குது. அதான் கடைசியாக பிடிக்கிறது தான் ரால் வேணும். எனக்கு கரண்ட் அதுவும் தான் நல்ல பலனும் வேலை செய்வோம். என்ன இது நீங்க பலன் பார்த்தீங்க ஒருக்கா கொழும்புல ரூபாய்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துருக்கலாம். நீ வந்து குடிச்சிருக்கலாம். ஏய் வீரா, நான் என்னத்துல குடிக்கிறேன்? அப்படி அண்ணாக்கள் குடிங்க. என்ன குடிக்கிறது ஆரம்பி. ஏம்மா வேறு கரண்டி எடுத்துட்டு வாங்க. சரி ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா உண்மையாவா? எப்படி இருக்கு? உரைக்குது. என்னதான் என்னது கூல். நல்லா உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க உண்மையில சொல்ல தேவையில்லை, நல்லா இருக்குது. எங்களுக்கு ஒரே ஒரு கவலை மழை தான் வந்து குழப்பிட்டது. இல்லைன்னு சொன்னால் நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கும் குளிமரத்துக்கிலேருந்து குடிக்கும் பொழுது. அத்தை என்ன சொல்கிறீங்க இந்த கூலை பற்றி? ஆ எனக்கு தான் நல்லா இருக்கு. நீங்கள் ஆச்சினோடியாவோ? சரி ஏன்னா அப்போ ஓகே உறவுகளே, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு லெவலான ஒரு இதே மாதிரி இல்லை. அதான் எங்கிட்ட கதை. நீங்கள் பிள்ளைய விடுற மனுஷன் சின்ன சின்ன பிள்ளைய விடணும். இதுல என்ன இவ்வளவு இப்போ? அரிசியை கொஞ்சம் குறைச்சி போடுங்க. அரிசி கொஞ்சம் தான் போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம், அதாவது அரிசி இல்லையாடுதுன்னா என்ன ஒடியம்மா கொஞ்சம் கூடிட்டு என்ன இல்லையாடுதுன்னா வேறு லெவலில் இருந்துருக்கு. ஆனால் இப்பயும் ஓகே நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொலியில் சந்திப்போம். மற்றபடி உண்மையில வேறு எல்லாமே வந்து ஓகே போட வேண்டிய எல்லாமே வந்து போட்டினாங்க. ஆனால் நன்றாலாம் கொஞ்சம் சின்ன கட்டி தான் காணாம போயிட்டு உங்களுக்கு கூழுக்கு. ஓ இல்லையாடுனா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தா நல்லா கூழா வந்துடும். தம்பி எப்படி கூழ் மேலே கிடக்கா என்ன மேய்க்கு உரைக்குதே பிள்ளைக்கு. உரைக்குதோ? சரி ஓகே, ஜாலியம்மா குடிப்போம்.